பவர் கட் நடந்தது அப்படிங்கிறது ஒரு நபர், ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு ஐயா கம்பெடுத்து அடிச்சாங்களா? குச்சியில இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து அந்த இதுல அடிச்சிருக்காங்க. பைப் அடிச்சா கரண்ட் அடிச்சிருக்கும். குச்சி அடிச்சதுனால பவர் கட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. களத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் இங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இன்னும் தெல்ல தெளிவா வெட்ட வெளிச்சமா தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பவர் கட் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு தனிப்பட்ட நபர் பவர் கட் பண்ணிருக்காரு, அதாவது குச்சி எடுத்து அந்த கரண்ட்ல அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் மீது இங்க நிக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர்கள் வந்து விஜய் மீது செருப்பு வீச்சு அப்படிங்கிறது நடத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பாக்குறப்ப நமக்கு நிறைய கேள்விகள் எழுதி கிடந்துச்சு. இங்க மேல நின்று இருந்தாங்க. மேல நின்று இருக்கும் போது தட்டி இருந்துச்சு. இந்த தட்டி இருக்கும்போது அதுல போஸ்ட் அதுல ஈபில ஒருத்தர் அடிச்சு போட்டான். அந்த ஈபில ஆமா அடிச்சனே கரண்ட் போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க செருப்பு இருந்துச்சு. செருப்பு பறந்து இங்க எல்லாத்தையும் காப்பாத்தி வந்து யார் அடிச்சதுன்னா அது அடிச்சது அவங்க ஒரு சால்வ் தான் போட்டுதான். அவன் யாரும் என்ன பாக்கல. கம்பு எடுத்து அடிச்சான். கம்புல அடிச்சது. உடனே அது கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் எல்லா இந்த பிரச்சனை நடந்துச்சு. அப்ப நாங்க இங்க இருந்து வரும்போது ஆம்புலன்ஸ் வந்தது முதல்ல வந்து கரண்ட் போனதா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் செருப்பு வச்சு நடந்தது. வேற ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து இந்த இடம் உங்களுக்கு வந்து ரொம்ப குறுவலான இடம். எத்தனை மணிக்கு வந்து இந்த கரண்ட் கட் பண்ணது நடந்துச்சு? கரெக்டா வந்து விஜய் வந்து ஒரு மேல ஏறினாரு. அப்பதான் கரண்ட் போச்சு இந்த இடத்துல. ஆமா அவர் பேசும்போது பேச ஆரம்பிச்ச உடனே இதுதான் இதெல்லாம் எங்களுக்கு பஸ் எடுத்து கரண்ட் தான் போச்சு. அந்த பாத்தீங்களா மக்களே, பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. பவர் கட்லாம் நடக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, குச்சியை வச்சு அடிச்சு பவர் கட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் திட்டமிட்ட சதி, இதெல்லாம் அநியாயமான விஷயம். கண்டிப்பா இந்த கேஸை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சு ஆகணும். உங்களுக்காக இந்த பிரத்யேக வீடியோ காமிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க ஆதரவு அடிச்சுட்டே இருந்தாதான் நானும் இந்த மாதிரி விஷயங்களை தோல் உரிச்சு உங்களுக்கு காட்ட முடியும்.